ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீட்டில் இருக்க சிம்பிளான மசாலா வச்சு எப்படி பாஸ்தா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நாள் முன்னாடியே ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இதில் எந்த ஒரு சாஸும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நீங்கள் எந்த டைப் பாஸ்தா வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி லேசாக கொதி வந்ததுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்ததும் அந்த பாஸ்தா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். இது வேகிறதுக்கு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இதை ஓப்பன் பண்ணியே வேக வைங்க. எந்த ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டாம், அப்புறம் ஃபுல்லாக பொங்கி வந்துடும். 10 நிமிஷம் போல் நல்லா வெந்துடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அந்த பாத்திரத்தில் நான் ரூம் டெம்பரேச்சர் உள்ள தண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் கோல்டு வாட்டர் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லது. நல்லா தனித்தனியாக செப்பரேட் ஆகி கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டிக்கினஸும் இருக்காது. இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆனதும் ஒரு உரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகா சேர்க்குறது ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறத விட இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி பூண்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரக்குள்ளே நம்ம ஒரு 4 தக்காளியை கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த காய்கறியோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துக்கலாம். பாஸ்தா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி எனக்கு பெங்களூர் தக்காளி தான் கிடச்சிது, அதனால 4 சேர்த்துருக்கேன். இதே நாட்டு தக்காளி மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 சேர்த்தா போதுமான அளவாக இருக்கும். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அது கொதித்து வந்ததுமே நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலாஸ் எல்லாத்தோடையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த மசாலாஸ்லாம் அப்சார்ப் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை தூவி இறக்குனா நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் செய்யும்போது அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.